கர்த்தருக்குள் பிரியமான இந்த குழுவில் அமர்ந்திருக்கிற தேவதாசர்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் குழுவின் சார்பாக வாழ்த்துகிறோம். கடந்த நாளில் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே கிறிஸ்துவின் கல்யாணம் பற்றி நாம் பார்த்தோம். அந்த கல்யாணத்திற்கு ஆயத்தமாய் இருப்பவர்கள் பாக்கியவான்கள், ஆயத்தமாய் இல்லாதவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து கடைசியிலே நாம் பார்த்தோம். கல்யாண சாலையிலே ராஜா பிரவேசிக்கிற பொழுது கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் அங்கே நீ எப்படி வந்தாய் என்று கேட்டார். ஒருவேளை போடலாம் மறந்திருக்க மாட்டான். அநேக நேரங்களில் நம்ம மத்திய 13ஆம் அதிகாரத்தில் கண்டும் காணாமல் யூதர்கள் இருந்தாங்க இல்லையா? ஒருவேளை தெரியாம வந்தா அது வேற காரியமா இருக்கு. கண்டும் காணாம இருந்தா அது என்ன இருக்கும்? அவங்க தூக்கி போட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நாமும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கண்டும் காணாமல் இருந்தால் அதிகம் ரொம்ப காரியங்கள் பயங்கரமா இருக்கும். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வகுப்புகள், இதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா விஷயத்திலுமே கண்டுட்டு காணாத மாதிரி இருக்கக்கூடாது. தேவன் அது ரொம்ப கோபமாயிருவாரு. ஆகையினால இந்த உலகத்தில் வாழும் பொழுது கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாம் கனம் பண்ணக்கூடிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தூக்கி எங்கே போட்டாங்கன்னு நம்ம சொல்றார் இல்லையா? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் சொன்னார். ஒருவேளை மன்னிச்சு விட்டலாமா நமக்கு தோணுது. ஆனா அது தெரிஞ்சிருக்குது. ஆனா அவரு அதை கண்டுக்கிறவே இல்லை. அப்படிதான் தோணுது பார்த்தா. சரி, இன்று நம்ம அது அந்த வசனத்துல இன்னொரு வசனம் இருக்கு. அது பயங்கரமான டாக்டரின் மிஸ்டேக். அது தேவனுடைய வார்த்தை சத்தியம். ஆனா தவறான புரிந்து கொள்கிற இந்த வார்த்தையை நம்ம படிக்கணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு. அது என்ன வசனம் கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் 19:10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள். இதுவரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. இங்குதான் நமக்கு புரட்டப்படுகிறது, வேதவசனமானது புரட்டப்படுகிறது. இது நீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நாம் ஆரம்பத்தில் படிக்கிற பொழுது இது ஒரு பாடமாக நாம் படித்தோம். முன்னுரையில் படிக்கிற பொழுது சரித்திர பின்னணி என்று ஒரு பாகம் வரும்போது இதை நாம் படிச்சிருக்கிறோம். ஆனா இப்பொழுதும் அது நினைவூட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. இது அதற்கான நேரம். இந்த தீர்க்க தரிசன இந்த ஆவியை ஏன் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடத்தை படிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். கிபி 70 கொள்கையானது 1971ஆம் ஆண்டு அமெரிக்க தேசத்தில் உள்ள ஓஹியோ மாகாணத்தை சேர்ந்த வாரான் என்னும் பட்டணத்தில் இருந்த மேக்ஸ் கிங் என்பவரால் கிறிஸ்துவின் சபைக்குள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது முதல் குறிப்பாக சமீப காலத்தில் இந்த இயக்கம் அமெரிக்காவிலும் உலகின் பல பகுதிகளிலும் தன்னை பின்பற்றுபவர்களை பெற்றுக்கொண்டது. இந்த கொள்கை இந்தியாவில் 1998ஆம் ஆண்டு கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது கிபி 70 கொள்கை. அது என்ன கிபி 70 கொள்கை? அது படித்தது உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா கர்த்தருடைய பிள்ளைகள், ஜாக்கிரதையான பிள்ளைகள், விழிப்பா இருக்கிற பிள்ளைகள் இதை நீங்க நினைவுல வச்சிருப்பீங்க. இந்த குறிப்பிட்ட கொள்கையை படிப்பதற்கு இன்னொரு சிறந்த காரணமாகும். நாம் ஒவ்வொருவரும் இந்த கொள்கையை காணும் போது அடையாளம் கண்டு இதை மறுப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பது அவசியம். இது கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும்படியான ஒரு கொள்கையாக இருக்கிறது இல்லை. கொள்கை என்றாலே மனிதன் உருவாக்குனதாங்க. தேவனுடைய வார்த்தையில கொள்கை என்ற வார்த்தையை நீங்க பார்க்க முடியாதுங்க.
கொள்கை என்றால் அவர்கள் உருவாக்கினதாக தான் இருக்க முடியும். ஏனெனில் கிபி 70 கொள்கையானது ஏற்கனவே உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும் இமனேயும் பிழைத்தும் செய்தது போல ஆத்துமாக்களை அழித்து விசுவாசத்தை கவிழ்த்து போடக்கூடியதாக உள்ளது. இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. இங்கே அதிக தவறும் மிகுந்த வினோதமான இந்த கொள்கை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக நம்ம கவனிக்க போறோம். கிபி 70 கொள்கையானது வெளிப்படுத்தின விசேஷத்தை தவறாக புரிந்து கொண்டதன் மூலம் வந்த 2 தவறான கண்ணோட்டத்தை மையமாக கொண்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னவெல்லாம் தவறாக மனிதர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லி ஒரு பட்டியல் நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். நீங்க தேவையான அது யூடியூப்ல இருக்கும். நீங்க அது போயிட்டு பார்த்தீங்கன்னா முழு பாடமும் போதிக்கப்பட்ட அனைத்து பாடமும் அங்கதான் இருக்கு. நீங்க கவனித்துக் கொள்ளலாம். அப்ப தவறாக புரிந்து கொண்டதன் மூலமாக வந்த 2 தவறான கண்ணோட்டத்தை மையமாக கொண்டிருக்கிறது. ஒன்று, இக்கொள்கைக்காரர்கள் தீர்க்க தரிசனத்தின் ஒரு உருவக விதம் அல்லது வகையை வலியுறுத்துகிறாங்க. வெளிப்படுத்தல் 19:10 இவ்விதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடு கூட நானும் ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். இதுதான் அந்த வசனம். கிபி 70 கொள்கைக்காரங்க இந்த வசனம் தீர்க்க தரிசனத்தின் தன்மை பற்றி பேசுகிறது என்று சொல்றாங்க. தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்பது எல்லா தீர்க்க தரிசனமும் அதன் தன்மையில் ஆவிக்குரியது என்றும் அவைகள் கிறிஸ்துவின் ஆவிக்குரிய கிரியிலோடு பொருந்தக்கூடியது என்றும் சொல்றாங்க. ஆகையால் அது புதிய ஏற்பாட்டு எல்லா தீர்க்க தரிசனங்களும் அதன் தன்மையில் ஆவிக்குரியது என்றும் உருவக முறையில் நிறைவேறிவிட்டது என்றும் வாதிடுறாங்க. அவங்கள பொறுத்தளவுல எதற்குமே சொல்லர்த்த முறையிலான நிறைவேறுதல் இல்லை என்று புரிந்து கொள்றாங்க. புதிய ஏற்பாட்டில் எந்த தீர்க்க தரிசனத்தையும் அல்லது எல்லா தீர்க்க தரிசனத்தையும் புரிந்து கொள்வதற்கு உருவக ரீதியிலான முறை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்றாங்க. ஒருவேளை ஒரு சில காரியங்கள் இருக்கலாம், ஆனா எல்லாம் என்று சொல்றாங்க. இரண்டாவது, இக்கொள்கை தீர்க்க தரிசனத்தின் காலத்தையும் மிக அதிகமாக வலியுறுத்துகிறது. வெளிப்படுத்தல் 1:1-3 வசன பகுதியானது சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை காட்டுகிறது என கூறுகிறது. ஆனால் கிபி 70 கொள்கைக்காரங்க இதன் பொருள் வெளிப்படுத்தலில் உள்ள எல்லாம், நீங்க கவனமா கவனிங்க, இன்னும் வேதாகமத்தின் பிற புத்தகங்கள் அனைத்தும் கிபி 70 நிறைவேறும் என்று சொல்றாங்க. இதற்கு முந்தின நம்ம முன்னாடி படிக்கும் போது கிபி வெளிப்படுத்தின விசேஷம் கிபி 96 எழுதப்பட்டதற்கான பல ஆதாரத்தை நாம பார்த்தோம். ஆனா கிபி 70 கொள்கைக்காரங்க நீரோவின் காலத்தில் எழுதப்பட்டது என்று, அதாவது 67 அல்லது 68 எழுதப்பட்டது என்று வலியுறுத்துறாங்க. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தலில் உள்ள அனைத்தும் மிக குறுகிய காலத்தில் நிறைவேற வேண்டியதாக இருந்தது என்று சொல்றாங்க. அதன் பொருள் வெளிப்படுத்தலில் உள்ள எல்லாம் ஒட்டுமொத்த வேதாகம் உட்பட கிபி 70 முழுமையாக நிறைவேறிவிட்டது என்று புரிந்து கொள்றாங்க. நீ எதுவுமே நிறைவேறாது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஆச்சரியமா இல்ல? நூதனமா இருக்குது. கிபி 70 கொள்கை சொல்லும் காரண காரியம், கிபி 70 கொள்கை 70ஆம் ஆண்டை முக்கியமாகவும் மையமாகவும் அவங்க அதை வச்சிருக்காங்க. இந்த கொள்கையை நம்புறவங்க கிபி 70 தான் யூத மார்க்கம், அதாவது யூத மார்க்கம்னா இஸ்மவேல் முடிக்கப்பட்டு விட்டது, கிறிஸ்தவம் அதாவது ஈசாக்கு ஆவிக்குரிய சொல்லறுத்த ரீதியற்ற சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது என்று நம்புறாங்க. பரலோகத்திற்கான நம்முடைய நித்திய சுதந்திரத்திற்கான நிறைவேறுதல் என்று அவர்கள் விசுவாசிக்கிறாங்க. மேலும்
கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முடிவின் காலத்தை அறிமுகப்படுத்துகிறது என்றும் அது கிபி 70க்குள்ளாகவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. எது? உயிர்த்தெழுதலும். இவர்களை பொறுத்தவரையில கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் நியாயத்தீர்ப்பு நாளும் எருசலேமுக்கு விரோதமாக உருவக ரீதியில் வருகின்ற தேவனுடைய நியாயத்தீர்ப்பும் முடிந்து போயிற்று. நியாயத்தீர்ப்பு முடிஞ்சு போச்சு சொல்றாங்க, உயிர்த்தெழுதலும் முடிஞ்சு போச்சாமா. ஆகவே கிபி 70 எருசலேம் அழிக்கப்பட்ட போது தேவன் எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதை நியாயந்தீர்த்து விட்டார். இதுதான் மெய்யான நியாயத்தீர்ப்பு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இது முழுமையாக விசுவாசிக்கவும் செய்றாங்க. கர்த்தர் ஒரு நாளில் மீண்டும் வருவார் என்பதை இவர்கள் விசுவாசிப்பதே இல்லை. அதை போல நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று இருப்பதையும் விசுவாசிப்பதில்லை. அவர்களை பொறுத்த அளவில் உலகத்தின் முடிவு கிபி 70 நடந்தேறியது ஒன்று என்று விசுவாசிக்கிறாங்க. அதுதான் யூத சகாப்தத்தின் முடிவு என்றும் சொல்றாங்க. மற்றும் புதிய வானம் புதிய பூமி என்பது யாரை குறிக்கிறது என்று அவங்க விசுவாசிக்கிறாங்கன்னா கிறிஸ்தவத்தை குறிக்கிறது. அது கிபி 70 ஆரம்பமாகி உள்ளது. அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான துவக்கத்தை அடையாளப்படுத்துறது என்றும் சொல்றாங்க. பாருங்க, சாத்தானை பற்றி நம்ம அறியாம இருந்தோம்னா மக்களுக்கு எப்படி போதிப்போம்? அவருடைய தந்திரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்படி அவங்க பரப்புறதாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். இறுதியாக இமனேயும் பிழைத்தும் போல கிபி 70 கொள்கையானது உயிர்த்தல் என்பது உருவக ரீதியிலானது மாத்திரம் என்றும் அது முடிந்து போயிற்று என்றும் அவங்க சொல்றாங்க. மேலும் இந்த கொள்கை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஆவியில் மரித்தவர்களாயிருந்த சரீரப்பிரகாரமான யூதர்கள் என்றும் அவர்களில் அநேகர் கிறிஸ்துவுக்காக கிபி 70 மனமாற்றப்பட்டதுதான் உயிர்த்தெழுதல் என்று நம்புறாங்க. இதுதான் மெய்யான உயிர்த்தெழுதல், இதுக்கு மேல கிடையாது அப்படின்னு நம்புறாங்க. பாருங்க, ஞானஸ்தானத்துல ஒரு பகுதி பேசுது, அதை வேறு வகையை எடுத்துக்கிட்டு இவங்க இதுதான் உயிர்த்தெழுதல் அப்படின்னு நம்புறாங்க. ஆவியில் ஜீவித்துக் கொண்டிருந்த பிற கிறிஸ்தவங்களோடு சேர்ந்து கொண்டபடியால் இதுதான் உயிர்த்தெழுதலே ஒழிய வேறு உயிர்த்தெழுதல் ஒண்ணுமே கிடையாது என்று அவங்க நம்புறாங்க. உண்மையில் மரித்தவர்கள் கிறிஸ்துவோடு கூட பரலோகத்தில் என்றென்றும் இருப்பார்கள் என்பதற்கு மாறாக அவர்கள் எல்லா கிறிஸ்தவர்களும் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து சபையிலே கிறிஸ்துவுடன் கூட என்றென்றும் இருக்கிறார்கள் என்று அவங்க சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டில் உள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சொல்லர்த்த ரீதியானது அல்ல என்று சொல்வதை நம்ம மறந்துவிடக் கூடாதுங்க. அதாவது அதன் பொருள் உயிர்த்தெழுதல், உலகத்தின் முடிவு, நமது நித்திய பலனாகிய பரலோகம் ஆகியவை சொல்லர்த்த முறையில் நடக்க போவது இல்லை என்று அவங்க புரிந்து கொள்றாங்க. பரலோகம் ஒன்று இல்லையாங்க, இருக்குல்ல, அது இங்கே நடந்து முடிஞ்சு போச்சுன்றாங்க அவங்க. வேதம் தெளிவாய் சொல்லும் இக்காரியங்களில் விசுவாசம் வைத்திருக்கும் ஒருவனை அவங்க மாம்ச பிரகாரமாக சிந்திக்கிறவர் என்று மனம் பதறாம சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிபி 70 கொள்கை மிக விபரீதமான கொள்கை. இதை விசுவாசித்த யாரும் ரட்சிப்பை அடைய முடியாது. தீர்க்கதரிசனத்தின் விதம் மற்றும் காலம் பற்றி இவர்கள் கொண்டு வருவதற்காக பயன்படுத்தும் வெளிப்படுத்தல் உள்ள பகுதிகள் சம்பந்தமாக முதலாவது வெளிப்படுத்தல் 19:10 உள்ள பகுதியானது சொல்லர்த்த ரீதியானதா உருவக முறையிலானதா என்பதை பற்றி பேசுவதில்லை. இந்த வசனம் தீர்க்க தரிசனம் தூதனில் இருந்து ஆரம்பமானது என்று நினைப்புடன் இவன் தன்னை வணங்கக்கூடாது என்று சுட்டிக்காட்டுகிறது. மாறாக இது இயேசுவை குறித்த சாட்சியாகும். அவருடைய சாட்சி ஆவியாய், அதாவது தீர்க்க தரிசனத்தின் ஆதாரமாக மூல காரணமாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. அந்த தீர்க்க தரிசனம் தூதனிடமிருந்து வராமல் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகவே யோவான் தூதனை வணங்காமல் தேவனை வணங்க வேண்டும் என்று சொல்கிறது. மூல காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அதுபோலவே வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1-3 வேத பகுதியும் வெளிப்படுத்தல் உள்ள ஒவ்வொரு காரியமும் அல்லது வேதாகமும் எந்த ஒரு புத்தகத்தின் பகுதியும் 1-2 வருடங்களில் நிறைவேறும் என்று பொருள் கொடுப்பதில்லை. இது தவிர வெளிப்படுத்தல் கிபி 70க்கு பிறகுதான் எழுதப்பட்டது என்று நிறைந்த ஆதாரங்கள் இருக்கின்றன. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம்.
கிபி 70 கொள்கையானது வேதாகமத்தின் பல வசனங்களோடு முரண்படுகிறது. இந்த கொள்கையை புரிந்து கொள்வதற்கும் விசுவாசிப்பதற்கும் ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. முதலாவது, பரலோகம் உண்மையானது. ஆமா தானே? இருக்கா இல்லையா? இல்ல ஒரு மாயையாது? இருக்கு. அது பிதாவும் குமாரனும் வாசம் செய்யக்கூடிய இடம். எபிரேயர் 9:24, எபிரேயர் 6:20. இது நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்வதற்கு பரலோகத்திற்கு ஏறி சென்றிருக்கார். யோவான் 14:2. அதோடு அப்போஸ்தலர் 1:11 இயேசு பூமியிலிருந்து எப்படி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்று அப்போஸ்தலரிடம் தூதர்கள் சொன்னாங்க. மேலுமாக அவர் திரும்பி வரும்போது அவருக்கு உண்மையுள்ளவர்கள் அனைவரும் கல்லறையிலிருந்து உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அல்லது மறுரூபமாக்கப்படுவாங்க. 1 கொரிந்தியர் 15:34 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 வரைக்கும் வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் சொல்லர்த்த முறையில் கிறிஸ்துவை ஆகாயத்தில் சந்தித்து அவரோடு கூட பரலோகத்திற்கு செல்வார்கள். இந்த உலகமானது தற்காலிகமானது, ஒரு நாளில் அக்னிக்கு இரையாக்கப்படும். 2 கொரிந்தியர் 4:18 காணப்படாது, அனித்தியமா போயிடும். 2 பேதுரு 3:10-13 கூட பார்க்கிறோம். இதை நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாக முக்கியமான கருத்தை கவனிங்க. இயேசுவின் ஊழியமும் உபதேசமும் நித்தியத்தை மையமாக கொண்டுள்ளதாய் புதிய ஏற்பாட்டில் உள்ள எதுவும் சொல்லர்த்த ரீதியில் இல்லை என்று, ஆவிக்குரிய காரியங்கள் பொருள் தருவதில்லை என்று, ஆவிக்குரியதும் சொல்லர்த்தமுடையதும் ஒன்றுக்கொண்டு எதிரானது அல்ல. உதாரணமாக, பரலோகம் என்பது ஆவிக்குரிய இடமாகவும், அது இருக்கா? பரலோகம் ஒரு ஆவிக்குரிய இடம், அதே நேரத்தில் சொல்லர்த்த ரீதியில் உண்மையாகவும் இருக்கிறது. ஆமாதானே? அதை போலவே உயிர்த்தெழுதலும் சொல்லர்த்த முடியதாக இருக்கிறது. அது இல்லாம இருக்கிறது இல்ல, இனிமே வரும். கண்டிப்பா இயேசுவின் 2ஆம் வருகை, உலகத்தின் முடிவு, உயிர்த்தெழுதல், நியாயத்தீர்ப்பு, நமது நித்திய வாசஸ்தலமாகிய பரலோகம் ஆகிய இவைகள் உண்மையாகவே சொல்லர்த்த ரீதியில் விசுவாசிப்பது மாம்ச சிந்தையாகுமா ஆகாதா? இது எப்படி மாம்ச சிந்தையாக இருக்கும்? அப்ப அவங்க இது மாம்ச சிந்தையா சிந்திக்கிற நீங்க மோசமான மக்கள் என்று குற்றச்சாட்டுறாங்க. இது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதாகும். நாம் கிபி 70 கொள்கையால் வஞ்சிக்கப்படாமலும் அல்லது இந்தியாவில் இந்த கொள்கை காலூன்ற அனுமதியாமலும் இருப்போமாக. கவனமா இருந்தா, தேவனுக்காக தேவதாசர்கள் வாழ்ந்தால் இதெல்லாம் கவனமா இருப்பாங்க. இந்த தவறான கொள்கை வெளிப்படுத்தல் புத்தகத்திற்கு தவறான, மிக தவறான அணுகுமுறையை கொண்டு சொல்லர்த்த முறையில் உள்ளதை உருவக ரீதியில் எடுத்து பிரவசனங்களோடு முரண்படுவதால் ஒரு பயங்கரத்தை இது விளக்குகிறது. ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் விழிப்பாகவும் நடந்து கொள்ள கிறிஸ்து மூலமாய் நம்மை பிதாவாகிய தேவன் பலப்படுத்துவாராக. இந்த கிபி 70 கொள்கை இப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இது உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத இப்போ நம்ம பேசிட்டோம். இது மூலம் நீங்க கேள்விப்படும் போது மிகுந்த ஜாக்கிரதையா, மிகுந்த எச்சரிக்கையா கவனிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பொறுமைக்கு மிகுந்த நன்றி. இது பொறுமையா உங்க ரெக்கார்டிங்ல கேளுங்க, பிறகு அது விளங்கும். ஏதாவது உங்களுக்கு விளங்கலைன்னா திரும்ப அதை கேளுங்க, நம்ம பதில் சொல்லுவோம். நன்றி சகோதரர்களே.